இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி ஒரு 10 செகண்ட்ஸில் நம்ம வீடியோவில் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நாம் இப்போ இன்ஷாட் ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணி வேணாலும் உங்கள் வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் இப்போ இன்ஷாட் ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்ஷாட் ஆப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு வியூ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆல்பம் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த வீடியோவிலேருந்து உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே இந்த இடத்துல வியூ ஆகும். அதுலேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை எந்த வீடியோவில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் டிக் மார்க்கு கொடுத்துடணும். இப்போ நம்ம வீடியோவை இன்ஷாட் ஆப்பில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கேன்வாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃப்ரேம் சைஸை வந்து 16:9 செட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கான சைஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை கொடுத்துடணும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா அந்த வீடியோவை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து அந்த ஒயிட் கலர் கர்சர் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல பட்டனை ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ மேலே இருக்கிற ஆப்ஷனில் பிஐபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் திரும்பவும் இந்த பிஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஆல்பம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வியூ ஆகுது இல்லையா, அதில் இந்த செகண்டாக இருக்கிற மெட்டீரியல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணது இதில் நிறைய ஷார்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்லேருந்து சோஷியல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அந்த பட்டனோட வீடியோட டிசைனை நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ப்ரிவ்யூவை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ரிவ்யூ பார்த்துட்டு அந்த வீடியோ நமக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த கீழே இருக்கிற ஆப்ஷனில் க்ரோமா அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் கொடுத்துட்டு கீழே அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கு கொடுத்துக்கணும். சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போ நம்ம வீடியோவில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் வந்து வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது டெக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எகெயின் அந்த பிஐபி டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஷாட் ஆப்பில் தான் உங்கள் வீடியோவே எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இன்ஷாட் ஆப்பில் உங்கள் வீடியோவை ஓப்பன் பண்ணதும் இன்ஷாட் ஆப்புக்கான வாட்டர் மார்க் வந்து உங்கள் வீடியோவில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அதை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு இன்டூ மார்க் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வருது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நீங்கள் வந்து அந்த சேவ் பட்டனை கொடுத்துட்டு ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட் மட்டும்தான் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் மியூசிக்கும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த மியூசிக்குமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷாட் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம எடுத்து ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது சப்ஸ்கிரைப் பட்டனை கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.